போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஓ ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஓ ஜாபோட ரிசல்ட் நேற்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பிடிஎஃப் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்னும் செலக்ட் ஆகலை அப்படின்னா லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் வெயிட் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் ஆன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் ஒன்ஸ் செலக்டட்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஸோ 23/3/2026க்குள்ள நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 23/3/2026 அந்த தேதிக்குள்ளே போகிறப்ப உங்களுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரிஜினல், ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒரிஜினல், அதோட சேர்த்து 2 ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லை மெயிலில் ஆல்ரெடி அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் வரல, பட் நீங்கள் பிடிஎஃப்ல செக் பண்ணப்போ உங்களோட அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் செலக்டட் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் 23/3/2026க்குள்ள உங்களோட டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் டிவிஷன் ஆஃபீஸ் எது அப்படின்னு தெரியலனா, நீங்கள் எந்த ஊரில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ஊரில் போய் கேட்கலாம். இல்லைனா உங்கள் ஏரியாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்கிட்டே போய் இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிருக்கேன், டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போகணும், எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க அட்ரஸ் ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்எம்எஸ் இல்லை மெயில் வந்திருக்கும். பட் ஸ்டில் அதில் வந்து ஒரு வேளை வரலனா கூட இந்த வீடியோ பார்க்குறப்ப இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட்டு. ஸோ நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா 10th கம்பல்சரி படித்தவங்க மட்டும் தான் எழுத முடியும். ஸோ 10th மார்க் ஷீட்டு, அது இல்லாமல் 12th இல்லை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்டுமே எடுத்துக்கோங்க அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பேன் கார்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் என்கிட்ட டவுட்டுமே கேட்டிங்க, நான் வந்து ஓபிசி கேஸ்ட்டு, ஆனால் நான் அப்ளை பண்ணுறப்ப அன்ரிசர்வ்ல கொடுத்து அப்ளை பண்ணி நான் செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த கம்யூனிட்டி பேஸ்லையுமே அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் அன்ரிசர்வ்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் ஸ்டில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிசியாச்சும் வச்சுருந்துருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே போயிட்டு கேட்டாங்க அப்படின்னா உங்களால் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிடபிள்யூ இல்லை இடபிள்யூஎஸ், அந்த பிடபிள்யூடி இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதுக்கு தனியான வேகன்சி இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப். டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து போன வருஷம் கம்பல்சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இந்த பிரைமரி ஹெல்த் கேரில் யாரெல்லாம் க்ரீன் சைன் போடுவாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் செலக்ட் ஆயிருக்கேன், இந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை செக் பண்ணிவிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது கம்பல்சரி வேணும். ஸோ இதுதான் வந்து கொண்டு வர சொல்லி மோஸ்ட்லி போன வருஷம் மெயில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் ஆனவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மெசேஜோ மெயில் வருதோ அதை என்கிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை நான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதோட அடிஷ்னலாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, டிசி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா போன வருஷம் எல்லாத்தையுமே டிசி கேட்டிருக்காங்க, பட் வந்து அந்த மெசேஜோ மெயிலையோ டிசி மென்ஷன் பண்ணதுனால நிறைய பேர் எடுத்துகிட்டு போகல. ஸோ டிசி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 கேட்பாங்க, பட் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 2 4 எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ காலேஜ் சர்டிஃபிகேட் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போன அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் கேட்பாங்க, அப்படின்னா உங்களோட சைன் தான், அது போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இதுதான் ஜென்ரலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் வீடியோ, என்னென்ன கேட்பாங்க, என்ன ப்ரொசீஜர், உள்ளே போனதுலேருந்து வெளியில் என்ன நடக்கும், அதேமாதிரி ட்ரைனிங் எப்படி இருக்கும், அது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த வீடியோவில் நான் ஓரளவு சொல்லிடுறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை நடக்கும், ஒரே தடவை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருக்காங்களா, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் அந்த ஜெராக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். நேராக பார்த்துட்டு ஒரு வேளை ஓகே நீங்கள் செலக்டட் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எப்போ வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் மெசேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் போவீங்க, அதே மாதிரி ஒரு தடவை செக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். பட் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ வெரிஃபிகேஷன் எந்த இடத்துல நடக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான்
நான் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து அத பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டே 2 அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு போயிடுவீங்க. 2வது நாள் போறப்ப கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒண்ணு கேட்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் இங்க்ல சைன் பண்றவங்க யார்ட்டயாச்சும் 2 பேர்ட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க சர்டிஃபிகேட் 1 டே வெரிஃபிகேஷன் 1 முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே சொல்றேன். பட் இப்பயே தெரிஞ்சுக்கணும், இல்ல இப்பயே நீங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கூட கண்டிப்பா வாங்கிக்கலாம். இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வீடியோல போட்டுட்டேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யார்ட்ட வாங்கணும், டாக்குமெண்ட் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், ஸோ எப்போ வாங்கணும், ஸோ ரிசல்ட் வெளியாயிட்டுனா இதுக்கப்புறம் வாங்குறதா. ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ கொடுத்தத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப முன்னாடி ஸோ ரீசென்ட்டா படிச்சிருந்திருக்கணும் அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட் டயத்துல கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் குடுத்துருங்க. அதுதான் பெட்டர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ 23ஆம் தேதிக்கு முன்னாடி வர சொல்லியிருக்காங்க. பட் நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இந்த வீக்கெண்ட் சனி ஞாயிறுல நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, நீங்க மண்டேவே கூட போயிடலாம். இப்போ மார்ச் 7னா மார்ச் 9, 10லயே நீங்க போய் பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு டைம் கிடைக்கும். ஒருவேளை நீங்க டாக்குமெண்ட் ஏதாச்சும் தப்பா எடுத்துட்டு போயிருந்தா கூட மாத்திக்கலாம். இல்ல நீங்க போறப்ப அந்த டிவிஷனல் ஆஃபீஸ்ல அந்த அத்தாரிட்டி இருக்கணும். ஸோ அவர் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வாங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அந்த அத்தாரிட்டி இருந்தா கண்டிப்பா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாவே முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா டே 2க்கு வர சொல்லுவாங்க. அதே மாரி நீங்க லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாம டக்கு டக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஈஸியா கம்ப்ளீட் ஆகி நீங்க நெக்ஸ்ட் வந்து ஈஸியா ஜாயினிங் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஜாயினிங் டேட் முன்னாடியே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பா ஒரு 1 மந்த் எடுத்துப்பாங்க. இப்போ 6ஆம் தேதி மார்ச்னா 6ஆம் தேதி ஏப்ரல்ல நெக்ஸ்ட் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஜிடிஎஸ் ஜாப் ரிலேட்டட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புது தகவலோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து கேளுங்க. நான் சொல்றேன். பை பை. ஓகே. கம்ப்ளீட்டட். இப்போ இதுக்கு நான் வந்து இது தயாரிக்கணும் வேற. அது ஒரு பெரிய ப்ராசஸ். தம்ப்நெயில். ஐயோ!